கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரூர் அருகே புங்கம்பட்டி அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட சாம்பாரில் பல்லி இறந்ததாக 4 மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் வரைக்கும் உள்ள செல்லக்கூட்டப்பட்டி ஊராட்சி புங்கம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜெயலட்சுமி மற்றும் ஆசிரியர் வினோத்குமார் ஆகியோர் பணியை செய்து வருகின்றனர். இந்த பள்ளியில் 32 மாணவர்கள் படித்து வருகின்ற நிலையில இவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் பொறுப்பாளர் முருகம்மாள் மற்றும் உதவியாளர் செம்பருத்தி ஆகியோர் உணவு சமைத்து வழங்கி வருகின்றனர். வழக்கம் போல இன்று காலை மாணவர்களுக்கு பொங்கல் மற்றும் பருப்பு சாம்பார் வழங்கப்பட்ட நிலையில முன்னதாக 4 மாணவர்கள் சாப்பிட்டுள்ளனர். அப்பொழுது சாம்பாரில் பள்ளி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த முருகம்மாள் உடனடியாக உணவை அப்புறப்படுத்தி மண்ணில் புதைத்தார். மேலும் உணவு சாப்பிட்ட 4 குழந்தைகளையும் அவரது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு மாணவர்கள் நலமுடன் உள்ள நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பள்ளியில் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மற்றும் காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மேலும் காலை உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி விழுந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.